வவுனியாவில் தனது மனைவியை கொலை செய்த கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் நேற்று இடம்பெற்றிருந்தது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 35 வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த சுகிர்தரன் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் ஸ்வர்ணலதா என்ற 32 வயதான தனது மனைவி 3 மாதம் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அதில் ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு 21 வயது இளைஞனினால் அனுப்பி வைக்கப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் உச்சமடைந்த நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய் சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய் சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக தெரிவித்த அவர், இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தனக்கு நீண்டகால சந்தேகம் ஏற்பட்டிருந்ததாகவும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்ட போதிலும் அவர் எவ்விதமான பதிலும் கூறவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் காலை அவர் அதை ஒப்புக்கொண்டதை அடுத்து தனது மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியே சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பாதையில் அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். காட்டினுள் வைத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியின் மூலம் தனது மனைவியை வெட்டியதாகவும் அவர் சிறிது தூரம் ஓடி விழுந்ததன் பின்னர் தான் மனைவியை 3 முறை வெட்டி கழுத்தை துண்டாக்கி அதனை அவர் அணிந்திருந்த மலை கவசத்தினால் மூடி மோட்டார் சைக்கிளின் முன்பகுதியில் வைத்து கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த பகுதிக்கு தடயவியல் போலீசாரும் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.